நம்ம இருந்தே இவ்வளோ டிராஃபிக் இருக்கு. அதுதான் முதல் பாலம். அப்போ அதை மார்ச்ல இருந்து கட்டினது, சென்னையில் கட்டினது. அதுக்கப்புறம் ஏன் நம்ம மாநகராட்சி பாலங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. எந்த மாநகராட்சியும் அரசு நெடுஞ்சாலைத்துறை தான் எல்லா இடத்துலையும் கட்டி, எல்லா ஸ்டேட்லையும். நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி மாநகராட்சி தான் கட்டுறேன்னு சொல்லி 10 பாலங்களை கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பெரம்பூர், எழும்பூர், கெல்லிஸு, நந்தனம், நியூ காலேஜ் இப்படி பல பாலங்களை கட்டணும்னு முடிவு பண்ணி எங்கெங்க பாட்டில் நெருக்கமான இருக்கு டிராஃபிக் வருதோ அங்கெல்லாம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி கட்டணும். அப்படி கட்டும்போது அதனுடைய ஒரு பாலத்தை டி நகரில் ஒரு பாலத்தை திறக்கிறதுக்கு தலைவர் வராரு. அதை திறந்து வச்சுட்டு அங்கே பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, என் பையன் ஸ்டாலின் குழந்தையா இருக்கும்போது, குடம்பாக்கம் வீட்டில் இருக்கும்போது சேஃப்டி பின் இருக்கு பாருங்க, ஓப்பனா இருக்கு. குழந்தையா இருக்கும்போது நான் பாட்டு தவழ்ந்து போய் அதை எடுத்து முழுங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து பயந்து போய் குடல்ல போனா கிழிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. தலைவரும் வராரு, அப்பதான் அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போகும்போது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இது ரயில்வே கேட், இப்ப பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, முரசொலி பக்கத்துல. அங்க அப்பெல்லாம் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் தான். எல்லா சினிமா நடிகர்கள் எல்லாரும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. டிராபிக் எப்படியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜாம் ஆவாங்க. அங்க நின்றுடுச்சு, ஹாஸ்பிட்டல் போக முடியல தாண்டி. அதனால அப்பயே தலைவர் சொன்னாராம், இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே முதலாம் இடத்துல பாலம் கட்டினாரு. இப்ப ஸ்டாலின் ஒரு பின்னு எடுத்துட்டு போறதுக்கு இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் இதுல அவஸ்தைப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அதை கட்டினாரு. அது என் மனசுல இருந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை நான் மனசுல வச்சுக்கிட்டு பாலங்கள் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி சென்னையில ஒரு 10 பாலங்களை கட்டணும் முடிவு பண்ணி 9 பாலங்கள் குறித்த நேரத்துக்கு முன்னாடியே கட்டினேன். என்ன எஸ்டிமேட் போட்டோமோ அதை விட குறைச்சி 30 கோடி 40 கோடி கம்மி பண்ணி கட்டினேன். இது வரலாறு, இது ஒரு பெரிய வரலாறு இது. ஆனா அதுக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே வழக்கு போட்டாங்களே தவிர 5 வருஷம் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல. எதுவுமே இல்லை அதுல. அந்த மாதிரி செய்தி, அது ஒரு மறக்க முடியாத சம்பவம்.